ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைமோட்டுக்கு வந்து அந்த காம்போவில் வந்து நம்ம வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். நம்மளுடைய இதில் போர்ட்டலில் அதை ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம். அது எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்த உடனே நம்மளோட பைமோட் ஆப்பில் அந்த அமௌண்ட் வந்து பாயிண்ட்ஸாக நமக்கு வந்து அதில் ஆட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பைமோட் ஆப்பில் வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலெட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சா, க்ரெடிட் ஆகிடுச்சா. ஸோ கேஷ் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள் 2100 வந்து நமக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா காம்போ இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 2 காம்போ இருக்குது. உங்களுக்கு எந்த காம்போ வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காம்போ 1 இல்லை காம்போ 2 அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து கிட் 2 எடுக்கிறேன். எனக்கு வந்து காம்போ கிட் 2 வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டு வியூ கார்ட்டுக்கு போங்க. வியூ கார்ட்டில் போயிட்டு காம்போ கிட் 2 அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது வந்து செக் அவுட் கொடுங்க. ஸோ செக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து சேஞ்ச் எதுவும் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் டெலிவரி சேஞ்ச் அப்ளிகபிள். இது என்னன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் டெலிவரி போட்டிருக்காங்க. ஸோ அது ஓகே, இது நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம். நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து யூஸ் 2099 ஃப்ரம் வேலெட், அவைலபிள் பேலன்ஸ் வந்து 2100 இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1999, டோட்டல் பில் வந்து 2099. ஓகேவா? டேக்ஸ் எல்லாம் போக 1999 அண்ட் டெலிவரி சார்ஜ் 100 rupees போக 2099. ஸோ இந்த இடத்துல வந்து அது க்ரீனில் தான் இருக்கும். இதை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ க்ரீனில் இருக்குன்னா அது ஆல்ரெடி வந்து உங்கள் வேலெட்லேருந்து அது எடுக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். இது அப்படியே இந்த க்ரீன்லேயே இருக்கட்டும். அடுத்தது ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோடனே ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நம்ம அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம அதை பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஆர்டர் ஐடி இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். நம்ம ஆர்டர் வந்து டீட்டெயில் சம்மரி நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெலிவரி வந்து எப்போது April 27th வந்து நமக்கு வந்து டெலிவரி ஆகும். அண்ட் அடுத்தது வந்து 10 days நமக்கு வந்துடும் நம்மளுடைய காம்போ கிட் 2. இது எல்லாமே நமக்கு கிளியராக இருக்கும். இது வந்து see more அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் ட்ராக்கிங் எல்லாமே இதில் வரும். பிளேஸ்டு, அடுத்தது கன்ஃபார்ம்டு வரும், அதுக்கப்புறம் ரெடி ஃபார் டெலிவரின்னு வரும், அதுக்கப்புறம் டெலிவர்டு வரும். இது வந்து உங்களுடைய ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஆர்டர் ஐடி எல்லாமே இருக்கும். நம்ம இப்படி தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் உங்களோட வேலெட்டில் போய் பாருங்கள். வேலெட்டில் பார்த்தீங்களா, டெபிட் வந்து 2099 டெபிட் ஆயிடுச்சு. கிரெடிட் நமக்கு வந்தது, இது டெபிட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து நம்மகிட்ட 1 rupee இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய அந்த காம்போவை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணப்போ நம்ம ட்ராக்கை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய காம்போ கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ட்ராக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 days வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.